பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல தாத்தாவை குளிப்பாட்டின அப்புறம் எழில் வாங்கி கொடுத்த வாட்சை ஈஸ்வரி போட்டு விடுறாங்க. அப்ப சொந்தக்காரங்க அடுத்த சடங்கை கோபி செய்யட்டும்னு சொல்றாங்க. பொம்பளைங்களை கொல்லி வைக்கிறது நம்ம வழக்கத்துல இல்ல, அதனால கோபியை கொல்லி வைக்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொன்னதும் ஈஸ்வரி முடியவே முடியாது, இவன் கொல்லி வச்சா இவர் கட்டவே வேகவே வேகாது, பாக்கியாவே செய்யட்டும் அப்படின்னு அழறாங்க. பழனிசாமி அப்பாவை எடுத்துடலாமான்னு கேட்கறதுக்கு இன்னும் 2 நிமிஷமாவது இங்க இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கெஞ்சுறாங்க. ஈஸ்வரி சொன்ன மாதிரியே பாக்கியா தான் தீச்சட்டி எடுத்துட்டு போறாங்க. தாத்தாக்கு எல்லாரும் வாய்க்கரிசி போடுறாங்க, நான் வாய்க்கரிசி கூட போடக்கூடாதான்னு கோபி அழறாரு. எல்லாரும் கடைசியா முகத்தை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னதும் பாக்கியா தாத்தா முகத்தை பார்க்கறதுக்கு போறாங்க. அப்போ அவரை பார்த்துட்டு, நீங்க எனக்கு அப்பாவா இருந்தீங்க, என்னை மக மாதிரின்னு சொன்னீங்க, ஆனா நான் உங்களை ஒரு தடவை கூட அப்பான்னு சொல்லல, இப்ப நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்னு கத்தி அழறாங்க. அப்பா என்னை விட்டு போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. எழிலும் செழியனும் தான் பாக்கியாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் கொல்லி வைக்கிறாங்க. கொல்லி வச்சதும் பாக்கியா அதிர்ச்சி தாங்காம மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க மயங்கி விழுந்ததும் அவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கோபி தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு